ஹாய் சொந்தங்களே, இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் மாடு கன்று போட்டிருக்கு. மாடு கன்று போட்ட உடனே கன்றுக்குட்டி குடித்தது போக கிடைக்கக்கூடிய பாலை தான் வந்து நம்ம சீம்பால்னு சொல்கிறோம். இந்த சீம்பாலை வந்து நம்ம எப்படி அவிக்கலாங்கிறத வந்து இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து கன்று போட்ட மாடு. இதனுடைய கன்றுக்குட்டியை தான், குட்டி கன்றுக்குட்டியை தான் அங்கே கட்டி வச்சுருக்கோம். ஏன் கட்டி வச்சுருக்கோன்னா, இது மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும்போது வந்து கன்றுக்குட்டி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து கட்டி வச்சுருக்கோம். அடுத்தது இப்போ பார்க்கலாம் எப்படி சீம்பால் வந்து அவிக்கலாங்கிறத. இங்கே பாருங்கள், சீம்பால் வந்து கறந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த சீம்பால் வந்து ஒரு 3 லிட்டர் சீம்பால் இருக்குது. 3 லிட்டருக்கு நான் வந்து 2 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் வந்து நான் வந்து ரொம்ப தித்திப்பாக இருக்கணுங்கிறதுக்காக சர்க்கரை அதிகமாக ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து சர்க்கரை குறைச்சிக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். 1/2 கிலோ சர்க்கரைனா 1 லிட்டர் பால் அந்த மாதிரிக்குள்ளே எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் நாங்கள் கொஞ்சம் சர்க்கரை அதிகமாக சாப்பிட்ணுங்கிறதுக்காக சர்க்கரை அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், 2 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன் 3 லிட்டர் பாலுக்கு. 2 கிலோ சர்க்கரையும் ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சர்க்கரையை மீதி வச்சுக்கலாம். ஏன்னா சர்க்கரையை வந்து நம்ம வந்து ஏலக்காய் பொடி பண்ணணும் இல்லையா. ஏலக்காயை வந்து மிக்சியில் வந்து அப்படியே போட்டோம்னா அரைப்படாது. அதனால் அந்த சர்க்கரையை கொஞ்சம் சர்க்கரை வச்சு அந்த சர்க்கரையோடு சேர்த்து அரைச்சோம்னா நல்லா பொடியாகிடும் ஏலக்காய். சரிங்களா. அந்த சீம்பால் வந்து ரொம்ப 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 நல்லதுங்க. முன்னெல்லாம் வந்து இந்த சீம்பாலினுடைய அருமை தெரியாதமாக வந்து இந்த பாலெல்லாம் கறந்து கிணத்துலலாம் கூட ஊற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து இது ரொம்ப 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 நல்லதுங்க. இதில் அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. இது கிடைச்சா யாருமே வந்து மிஸ் பண்ணாதீங்க. எவ்வளோ விலை கொடுத்துனாலும் வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி இதில் இருக்குது. தாய்ப்பாலுக்கு இணையான பால் இது. நீங்கள் இது ரேராக கிடைக்கக்கூடியது தாங்க, எப்போவுமே கிடைக்கக்கூடியது கிடையாது. நீங்கள் சொல்லி வச்சு, பால்காரங்க இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி வச்சிங்கன்னா கொண்டு வந்து தருவாங்க. பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. சர்க்கரை நல்லா கரையணும். இது வந்து பால் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால சர்க்கரை கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பொறுமையாக நல்லா கலந்து விட்டு சர்க்கரை ஃபுல்லாக வந்து பாலில் கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். கொஞ்சம் டைம் எடுக்கும். செக் பண்ணிக்கணும். அடியில் வந்து சர்க்கரை இருந்துச்சுன்னா அப்படியே வச்சு அவிச்சிங்கன்னா வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. அடியில் சர்க்கரை தங்கிடும். அதனால் வந்து நீங்கள் பாலில் வந்து சர்க்கரை ஃபுல்லாக நல்லா கலந்ததுக்கப்புறம் தான் வந்து வச்சு வைக்கணும். நீங்கள் இப்போ வந்து பாருங்கள், இது ஏலக்காய் பொடி ஆட் பண்ணியாச்சு. ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டு சர்க்கரை எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேறு ஒரு பாத்திரத்தில், எந்த பாத்திரம் வந்து குக்கரில் வைக்க முடியுமோ இல்லை இட்லி பாத்திரத்தில் வைக்க முடியுமோ வச்சு நீங்கள் வந்து அவிச்சு எடுக்கலாம். நான் வந்து குக்கரில் தான் வைக்க போகிறேன். குக்கரில் வைக்கிறது நான் எப்படி எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நான் அவிச்சு எடுப்பேங்கிறத நீங்கள் பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சீம்பால் பிடிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இதில் வந்து அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. ரொம்ப 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 நல்லது. இந்த சீம்பால் கிடைச்சா ஒரு அமிர்தம் மாதிரி இதுங்க. நீங்கள் வந்து இப்போ சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இது ஒரு அமிர்தம் மாதிரி, அவ்வளோ ஒரு நல்லது இது சாப்பிட்டோம்னா. அதனால் வந்து எப்போல்லாம் வந்து கிடைக்குதோ, கொஞ்சம் கிடைச்சாலும் வந்து வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது. நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, நாங்கள் காய்ச்சினோம்னா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க மாடு கன்று போட்டிருந்தாலும் அவங்களும் வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். நீங்கள் கிராமத்தில் இருந்தீங்கன்னா வந்து, கிராமத்தில் இருக்காங்க யாராவது ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கன்னா சொல்லி வச்சாக்கூட வாங்கி தருவாங்க. பாருங்க, நாங்கள் வந்து எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணுறேன். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு, ஃபில்ட்ரு பண்ணனாலும் பண்ணலாம், இல்லை பண்ணாமலே அப்படியே விட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. முதல்ல நான் பாலை வந்து ஃபில்ட்ரு பண்ணி தான் வச்சுருந்தேன். அந்த ஏலக்காய் பொடியெலாம் வந்து ஒரு மாதிரி மிதந்துக்கிட்டு இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஃபில்ட்ரு பண்ணுறேன். இல்லைனா ஃபில்ட்ரு பண்ணலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மேலால் தங்கிடும் ஏலக்காய் பொடியெலாம்.
நம்ம வந்து கட் பண்ணி சாப்பிடும்போது கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஒரு மாதிரி இருக்குங்கிறதுக்காக தான் நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு குக்கரில் அந்த மாதிரி ஒரு வளையல் வச்சு அது மேலே பாத்திரத்தை வச்சு நம்ம வந்து மூடி போட்டு மூடி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடறோம். வச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அதில் வந்து ஸ்டீம் ஃபுல்லாகி நம்ம விசில் வர கண்டிஷனில் பாருங்கள் இந்த மாதிரி பபுள்ஸ் வருது பார்த்திங்களா. இந்த மாதிரி கண்டிஷனில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் ஃபுல்லாக இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணணும். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணோம்னா நம்ம மறுபடியும் வந்து ஸ்டீம் ஃபுல்லாகி விசில் வர கண்டிஷனில் மறுபடியும் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி 2 டைம் வந்து பண்ணினா போதுங்க. 2 டைம் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எப்படி வந்து இது வந்து வெந்திருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுங்கிறத நான் சொல்கிறேங்க. இப்போ பாருங்கள், ஸ்டீம் ஃபுல்லாக இறங்கிடுச்சு. இப்போ வந்து சீம்பால் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்படி கையை தொட்டு பார்த்தாலே வெந்தது தெரியும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி செக் பண்ணலான்னா, ஒரு ஸ்பூன் என்கிட்ட பெரிய ஸ்பூனாக இருக்குது, இந்த பெரிய காம்பு இருக்க ஸ்பூன் வச்சுக்கலாம். இல்லை வந்து நீங்கள் வந்து பலகாரம் திருப்புறோம் இல்லையா, அந்த குச்சி வச்சு எடுத்து அதை கூட குத்தி பார்க்கலாம். பார்த்தா இந்த மாதிரி வந்து பால் இல்லாமல் இருக்கணும். பால் இல்லை பாருங்கள், பால் இல்லாமல் இருக்கணும். மறுபடியும் வந்து அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா வந்து ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், நாங்கள் வந்து இது வந்து பக்கத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு, அக்கம் பக்கத்தில் இருக்க வீடுங்களுக்கு, ரிலேட்டிவ்ஸுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். எல்லாருக்கும் கொடுப்போம். ஏன்னா வந்து எல்லோரும் வந்து விரும்பி சாப்பிடக்கூடியது, ரேராக கிடைக்கக்கூடியதுங்கிறதுக்காக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.